என் சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். உடல் நலம் என்பது நாம் உண்ணும் உணவில் தான் இருக்கிறது. அதாவது நிலம் சார்ந்த உணவை சாப்பிடும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கு. அதுதான் இந்த உணவின் நிதர்சனம். அந்த வகையில் சிறுதானியங்களை கொண்டு கிட்டத்தட்ட 150க்கு மேலான ஹெல்த் ப்ராடக்டை சுத்தமான முறையில் தயாரித்து வருகிறார் திருமதி ஒடிலியா அவர்கள். உடல் நலத்துக்கு தேவையான ஹெல்த் ப்ராடக்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதற்கு சோலார் பயன்பாடு அவசியமா? இப்போ எங்களோட எல்லா உணவுப் பொருட்கள் எல்லாம் இலத்தலையில் காய வைக்கக்கூடியது இந்த சோலார் ட்ரையர். இந்த சோலார் ட்ரையர் எப்படி பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியை அதிகப்படியான வெப்பத்தை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். கிட்டத்தட்ட 18 மடங்கான வெப்பம் உள்ளே இருக்கும். ப்ளஸ் நம்ம காய போடக்கூடிய எல்லா இலத்தலைகளோட நியூட்ரிஷன் குறையாமல் பார்த்துக்கும். ப்ளஸ் மால்ட்லேருந்து எல்லா இலைகளையுமே அரிசி வகையிலுமே காய போட்டு நாங்கள் இங்கே தான் காய போட்டு எடுக்கிறோம். இந்த சோலார் நம்ம கவர்மெண்ட்லேருந்து மானியம் மூலம் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லது. ஒரு உணவுப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு சோலார் ட்ரையர் ரொம்பவே நல்லது. இப்போ இங்கே இருக்கிற வெப்பத்தை காட்டிலும் உள்ள அதிகப்படியான வெப்பம் இருக்கும் இங்கே. ஏன்னா இது நியூட்ரிஷன் வேல்யூ அப்படியே இதில் இருக்கக்கூடிய வெளியில் காய போடுறதை காட்டிலும் உள்ளே நியூட்ரிஷன் வேல்யூ போகாது. இப்போ இலத்தலைகள் நீங்கள் பச்சையாக குடிக்கிற காட்டிலும் காய போட்டு குடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல மேடம் கேட்பீங்க. அந்த நியூட்ரிஷன் வேல்யூ போகாமல் இருக்கிறது தான் இந்த சோலார் ட்ரையர் ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. காய வைக்கிறது எல்லாமே இதில் தான் காய வச்சு நாங்கள் மதிப்பு கூட்டுதலாக நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ உணவுப் பொருட்கள் நம்ம அடுப்பில் வறுத்தாலும் அதோட சத்துக்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சோலார் ட்ரையரில் கம்பேர் பண்ணும்போது இதுதான் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரிய ஒளியோட விட்டமின் டியை அப்படியே கவர் பண்ணும். நியூட்ரிஷன் வேல்யூ வெளியே எடுக்காமல் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கும் பண்ணுறோம், பெரியவங்களுக்கு பண்ணுறோம். அந்த சத்து கரெக்டாக அந்த பொருட்கள்லாம் நம்ம டெஸ்டிங்கில் கொடுக்கும்போது இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக சோலார் ட்ரையர் தேவைப்படுங்க. இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் விட்டமின் டியோட சத்து அதிகமாக வேணும். அதுவும் இல்லாமல் கரெக்டாக வேணுன்றதை சோலார் ட்ரையரில் தான் நம்ம எடுக்க முடியாது. இப்போ ஒரு மொட்டை மாடியில் காய வைக்கிறது காட்டிலும் சோலார் ட்ரையரில் காய வைக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களும் கரெக்டாக விட்டமின் டி இருக்கும், அவங்களுக்கு கால்சியம் இருக்கும். ப்ளஸ் அந்த புரோட்டீன் அந்த வேல்யூவை எடுக்காமல் அப்படியே காய வச்சு கொடுக்கும்போது ஒரு மனிதன் சராசரியாக நாங்கள் ரெடி பண்ணி செல் பண்ணக்கூடிய பொருட்களையும் அந்த தரம், குவாலிட்டி, சத்துக்கள் அப்படியே இருக்கும். அதுதான் நம்ம சோலார் ட்ரையர் கண்டிப்பாக வேணும். ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கிற இடத்துல சோலார் ட்ரையர் முக்கியமாக வேணும். அதை நம்ம முதல்ல நம்ம செய்ய முடியாது. ஒரு தொழில் பண்ணுறோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லட்சக்கணக்கில் போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். அதைப்படி தான் நாங்கள் டெவலப் பண்ணி நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்ருக்கோம். 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு உணவுப் பொருட்களை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சொசைட்டியில் ரன் பண்ணணும்னா அந்த உணவுப் பொருட்கள் நல்ல தரமாகவும் மக்கள் பிடித்ததாகவும் அவங்களுக்கு டேஸ்ட் வைஸும் ப்ளஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களாக நம்ம சேல் பண்ணால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஒரு நெய்யிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய 150 ப்ராடக்ட் வரைக்குமே சேல் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஆர்கானிக்கான ப்ராடக்ட்டு, மக்களுக்கு பயன்படக்கூடிய மூட்டு வலி ஆயிலார் சரி, முடவாட்டுக்கால் சூப்பு பொடி, அப்புறம் இட்லி பொடி ஐட்டம்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பிஸ்னஸுக்கு எடுத்தவொடனே ஒரு சோலார் ட்ரையரோ மிஷினோ போடக்கூடிய அளவுக்கு பெரிய முதலீடு செய்ய முடியாது. கம்மியான முதலீடு போட்டு அதுலேருந்து ஒரு ப்ராடக்ட்லேருந்து 10 ப்ராடக்ட் ஆச்சு, 10 ப்ராடக்ட்லேருந்து 20, அப்புறம் 30, 40, 70, இப்போ 150 ப்ராடக்ட் மேலே பண்ணிகிட்ருக்கோம். என் சொல் கேளீர் மூலம் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ ஷேர் போட்டுட்ருக்காங்க, அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். நாங்கள் நிறைய ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா நீங்கள் ஷேர் பண்ணால் மக்களுக்கு நிறைய மக்கள் போய் சேரும். இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.